நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், வித் யுவர் சக்சஸ் bury them with your smile. கேள்விப்பட்டேன் நீ கொஞ்சம் திமிர் பிடிச்சவன்னு. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான செமையான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ எடிட்டிங் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வச்சு மாசாக வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இந்த வீடியோ வந்து சூப்பரான ஒரு வீடியோன்னு சொல்லுவேன். மறக்காமல் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அதாவது BeatMark ஷேக் எஃபெக்ட் ரெண்டுமே வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு அலைன் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் என்னடா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்னு இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க ப்ரீசெட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அதாவது BeatMark ஷேக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இதில் BeatMarkங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த டபுள் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் இருக்குது, ரெண்டாவது ஃபோட்டோ இருக்கும், அடுத்த மார்க்கில் வந்து டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து அந்த டபுள் மார்க்கில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு இங்கிட்ட அதாவது 9.2 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அங்கிட்டு ஒரு டபுள் மார்க் கொடுத்துருப்பேன். அதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே சூப்பராக தெரியும். சப்போஸ் இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க, அலைன் மோஷன் தெரியாது அப்படின்னா ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா எந்த ஃபோல்டரில் நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ, அதாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டர் காட்டும். இதில் வந்து நான் டவுன்லோட கிளிக் பண்ணி உள்ளே போனேன் அப்படின்னா நான் டவுன்லோடில் தான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சிம்பிள் கொடுத்து 3வது கட் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்ம BeatMark ஏற்ற மாதிரி வந்து கட் ஆயிரும். இப்போது இதில் வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எந்தெந்த எஃபெக்ட் எந்தெந்த ஃபோட்டோஸில் வந்து ஆட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரெகுலராக நான் போடுற அதாவது வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. இப்போ வந்து ஷேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணி லேயர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி காப்பி லேயருங்கிறத கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பேக்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு BeatMark இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த டபுள் மார்க்குக்கு அதாவது இந்த வீடியோவில் வருது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து வர ஃபோட்டோஸில் வந்து இந்த இதை வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைலுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அந்த பக்கெட்லேருந்து ஒரு ட்ராப் உள்ள மாதிரி இருக்குது, அதாவது அந்த பேக்ரவுண்ட் சிம்பிள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு பேக்ரவுண்டை அதாவது ஆல்ரெடி ஆஃபில் தான் இருக்கும் பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்க எஃபெக்ட் மட்டும்தான் வந்து ஆட் ஆகும். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஃபோட்டோவில் மட்டும்தான் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேக்கில் வந்துட்டு ஷேக்எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்க எஃபெக்டை கிளிக் பண்ணி லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். இப்போ BeatMarkல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 9.2 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அங்கிட்டு இருக்க ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைலில் போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஃபோட்டோ விட்டு 3வது ஃபோட்டோவில் இதே மாதிரி பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து 4வது ஃபோட்டோ விட்டு 5வது ஃபோட்டோவில் இதே மாதிரி பேஸ்ட்டு ஸ்டைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்துட்டு ஷேக்எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக 3வது இருக்க எஃபெக்டை கிளிக் பண்ணி லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர்ஸ் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு BeatMarkல போனீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே அதாவது ரெண்டாவது ஃபோட்டோவை கிளிக் பண்ணி லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் போயிட்டு பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஆட் ஆயிரும். அடுத்த ஃபோட்டோவில் எஃபெக்ட் இருக்குது, அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோ வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும், அந்த ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை மட்டும் இப்படி சென்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக இல்லை, ஓகே சென்டரில் வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுட்டு விட்டுருங்க. அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா
ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, வீடியோ வந்து சூப்பராக மேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணுறது தான் ஃபைனல் ஸ்டேஜ். மேலே இருக்க ஷேர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா என்ன ரெசல்யூஷன் இருக்கும், ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். அதாவது சேவ், ஷேர், க்ளோஸ்ன்னு சொல்லி 3 ஆப்ஷன் காட்டும். இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி ஃபைல் மேனேஜரில் வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேவுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி டிக் ஆப்ஷன் காட்டும். சேவ்டு டு கேலரின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான செம்மையான ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை.